பிரைஸ் லார்ட். செப்பனியா புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில், உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், அவர் வல்லமை உள்ளவர், அவர் இரட்சிப்பார், அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார், அவர் உன் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. எனக்கு அன்பான கர்த்தருக்குள் பிரியமான தேவஜனமே, வேதம் இந்த நேரத்திலும் நம்மோடு பேசுகின்ற பொழுது உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார் என்று சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நாம் இந்த தேசங்களிலே அநேக நேரங்களிலே நாம் சிறுமைப்பட்டு போயிருக்கக்கூடும். ஆமென். அல்லேலூயா. வெட்கப்பட்டு போயிருப்போம். அநேக பேர் நம்மை தள்ளி விட்டிருக்கக்கூடும். ஆனால் இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். அவர் வல்லமை உள்ளவர், அவர் இரட்சிப்பார், அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார், அவர் உன் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்களுடைய பேர் இந்த நாள் முதல் ஆமென் அல்லேலூயா ஒரு புகழ்ச்சியோடு கீர்த்தியோடு இந்த பூமியிலே நிலைத்திருக்கும் என்று வேதம் சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். அவர் உன் பேரில் கம்பீரமாய் களி கூறப் போகிறார். பிரியமானவர்களே, உங்களை தள்ளிவிட்ட இடங்களிலே ஆமென், நீங்கள் வெட்கப்பட்ட இடங்களிலே ஆமென், உங்களை சிறுமைப்படுத்தின இடங்களிலே உங்களை கர்த்தர் உயர்த்த கூடியவராக இருக்கிறார். அவர் உங்கள் நடுவிலே இருக்கிறார் என்பதிலே நீங்கள் விசுவாசம் கொள்ளுங்கள். உங்களுடைய துக்க நாட்கள் முடிந்து போகும், கண்ணீர் சிந்தின நாட்கள் காலங்கள் முடிந்து போகும். கர்த்தர் எல்லாவற்றையும் செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இந்த நாளோடு உங்களுடைய எல்லா துக்கங்களும் சிறுமைகளும் வேதனைகளும் கண்ணீர்களும் கவலைகளும் முடிந்தது என்பதிலே நீங்கள் முழுமையான விசுவாசம் கொள்ளுங்கள். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் நிறைவேற்றி முடிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இந்த நாளிலும் உங்களுடைய வாழ்விலே இனி வரக்கூடிய எல்லா காரியங்களிலும் ஒரு உயர்ச்சி ஆமென் ஹல்லேலூயா, ஒரு புகழ்ச்சி ஆமென் ஹல்லேலூயா, ஒரு சமாதானம், ஒரு உயர்வு ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா நிச்சயமாக உண்டாகும் என்று இந்த நேரத்திலும் தேவ வார்த்தை நம்மோடு பேசுகின்றது. ஆமென் ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வேத வார்த்தை மூலமாக ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். எங்களை அளவில்லாமல் நேசிக்கின்ற பரலோக பிதாவே, சோத்திர கர்த்தாவே, நீர் ஆசீர்வதித்து கொடுத்த தேவ வார்த்தைக்காக உம்மை நாள் நன்றியோடு சோத்தரிக்கிறோம். இந்த நாளிலும் இந்த நிமிடம் வரையில் உம்முடைய சிறகடின் கீழாக எங்களை மூடி மறைத்து கண்ணின்மணியை போல பாதுகாத்த உம்முடைய மேலான தயவிற்காக இரக்கங்களுக்காக நன்றிகளை செலுத்துகிறோம். ஆண்டவரை வருகிற நாட்களை காலங்களை நிறைய பொறுப்பெடுத்துக் கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, இந்த நாளிலும் ஆண்டவரே சிறுமப்பட்ட ஜனங்களை ஆண்டவரை வெட்கப்பட்ட ஜனங்களை உயர்த்துகிற தேவனே, உம்மை நாள் நன்றியோடு சோத்தரிக்கிறோம். அப்பா, இந்த நாளிலும் ஆண்டவரே உம்முடைய ஜனங்களிடத்திலே காணப்படக்கூடிய கண்ணீர்களும் கவலைகளும் துக்கங்களும் வேதனைகளும் இயேசுவின் நாமத்தினால் அவர்களை விட்டு முழுமையாக மாறட்டும். கர்த்தர் தாமே அப்படியே செய்ய போவதற்காக உம்மை நாங்கள் நன்றியோடு சோத்தரிக்கிறோம். அப்பா, சோர்ந்து போனவர்கள், தள்ளப்பட்டவர்கள், தாழ்த்தப்பட்டவர்கள் எல்லாரையும் கர்த்தர் தாமே உயர்த்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நேரத்திலும் ஆண்டவரை எங்களை தாழ்த்துகிறோம், நீர் மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். God bless you.